அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம சர்தா எனர்ஜி அவங்க வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட்டு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ராக் பண்ணுற க்ரோத் ஸ்டாக்கில் நியூஸ் என்னென்ன வந்திருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டாடா ஸ்டீல், அது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. அந்த கம்பெனியை பற்றி எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ராக் பண்ணுற க்ரோத் ஸ்டாக்கில் வந்து என்னென்ன நியூஸ் வந்திருக்கு. பெருசாக எதுவும் வரல, ஏன்னா நேற்று மார்க்கெட் லீவ் இல்லை. ஸோ அதனால் ஏபிபி இந்தியா வந்து இன்டரிம் டிவிடெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ₹9.77 ஒரு எக்யூட்டி ஷேர் வச்சுருந்தா உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் சர்தா எனர்ஜி வந்து நெட் ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு, Q1 ரிசல்ட். அதில் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோனா 118% இந்த குவார்ட்டரில். ஸோ இந்த ஸ்டாக் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக அடுத்த பேஜில் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஏபிபி இந்தியாவும் அவங்க நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, பட் டிக்ளைன் ஆயிருக்கு. 20% டிக்ளைன் ஆயிருக்கு ஜூன் குவார்ட்டரில். ஸோ இதனால மேபி நாளைக்கு மண்டேல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில. ஏபிபி இந்தியா எப்படி ட்ரேட் ஆகும்னு நாளைக்கு பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து சர்தா எனர்ஜி. இந்த கம்பெனி வந்து மெயினாக வந்து ஃபெரோ அலாய் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டில் இருக்காங்க. நல்ல ஒரு கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனி. பட் இது வந்து பயங்கரமான க்ரோத்தில் இருக்க கம்பெனி. 15,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. இவங்களோட ஆப்ரேஷன் ரெவென்யூ எல்லாமே பக்காவாக இருக்குது. இண்டஸ்ட்ரி ரெவென்யூ க்ரோத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டாக் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லோ பிளஜ்டு ப்ரொமோட்டர் இருக்காங்க. மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நான் அது எப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் எதுக்காக ட்ராக் பண்ணுறேன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து 2500 மடங்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பாருங்கள், ஒரு சப்போர்ட் இங்கே கர்சர் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 24 ஒரு 1 இயர், ஒரு 1 இயர் பீரியடில் வந்து ஒரே இடத்துல கன்சால்டேஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு க்ரோத்து, அது மேபி ஒரு 1 or 2 வீக்கு, 1 மந்த் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மேபி மேலே போக சான்ஸ் இருக்குது. இன்னொன்று, இந்த ஒரு 1 இயர் சார்ட் ஃப்ரேமில் பாருங்கள், இந்த ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸாக இவங்க வந்து ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்காங்க. 470, அதுக்கப்புறம் 425 இந்த ரேஞ்சிலே. சம்படி மீன்ஸ் இந்த ஸ்டாக்கை வந்து மேலேயும் ஏற விடல, கீழேயும் போக விடல. ஏன்னா நிறைய பேட் நியூஸ், கெட்ட நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்குமே அப் அண்ட் டவுன் போகுது. பட் இது அந்த அளவுக்கு மேலேயும் போல, கீழே வரல. ஸோ இது நம்ம மேபி இந்த ரிசல்ட் வந்திருக்குல்ல, இங்கே பாருங்கள், நெட் ப்ராஃபிட் வந்து 118% கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால மேபி நாளைக்கு எப்படி இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் இது நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டும் கூட சொல்லலாம். இன்னும் கூட நான் வந்து ஒரு 400 அந்த மாதிரி வந்தால் கூட நல்ல பையிங் ரேஞ்சாக இருக்கும். நான் இன்னும் என்ட்ரு ஆகலை, பட் சம்படி இஸ் ஃபிஷிங். ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி. பட் இது வந்து ஷார்ட் டேர்ம் க்ரோத்துக்கு வந்து இது ஒரு செம்மையான கம்பெனி. ஏன்னா இவங்க வந்து ஸ்டீல் செக்டார், ஸ்டீல் அண்ட் அலாய், ஃபெரோ அலாய்ஸில் இருக்கிறதுனால செம்மையான ஒரு கம்பெனி. இவங்களுக்கு காம்படிட்டர் நிறையவே இருக்குது. டாடா ஸ்டீலாக இருக்காங்க. வாங்க அந்த ஸ்டாக் பற்றியும் பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து என்ன நெகட்டிவ்னு சொன்னீங்கன்னா, சைனா வந்து நிறைய நம்ம மார்க்கெட்டில், இந்தியா வேர்ல்டு மார்க்கெட்லேயே சைனா இருக்கிறதுனால அந்த ப்ரைஸ், ஸ்டீல் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் ஆகுறதுனால அது கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கப்படுது. மற்றபடி எஃப்ஐ, டிஏ, ப்ரொமோட்டர் எல்லாருமே கான்ஸ்டன்டாக தான் இருக்காங்க. இவங்களோட ஸ்டாக் ஹெல்த் பார்த்தீங்கன்னா, கரண்ட் ப்ரைஸ் வந்து 439 இருக்குது, இன்ட்ரின்சிக் வேல்யூ 407. ஸோ இவங்க வந்து ஓவர் வேல்யூலாம் கிடையாது. ஸ்டாக் பிஇ வந்து 16 இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ 20 இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு தான். ROCE 15 இருக்குது, ROE 13 இருக்குது, OPM 29 இருக்குது. பிஇஜி ரேஷியோ மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. பட் அது எதனாலன்னு பார்க்கலாம். ஏன்னா காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து 18% கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் 6% இருக்குது. பட் காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் லாஸ்ட் 5 இயர்ஸில் 40%, லாஸ்ட் 3 இயர்ஸில் -5% இருக்குது. பட் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் 87%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 71%. ஸோ இவங்களுக்கு சேல்ஸும் ப்ராஃபிட்டும் கம்மியானாலும் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைஸ் மேலே போகுது. ஸோ இதை வச்சு தான் நான் சொல்கிறேன், இவங்களுக்கு பிஜி ரேஷியோ நெகட்டிவ்ல இருந்தாலும் இவங்களுக்கு இந்த ஸ்டாக்குக்கு, ஓகே, நான் எல்லா ஸ்டாக்கையும் சொல்ல, இந்த ஸ்டாக் வந்து டிமாண்ட் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, குவார்டர்லி ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக். ஜூன் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 926 இருக்குது. இப்போ வந்து 1600 கோடி அந்த அளவுக்கு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு 437, இங்கே வந்து 198 தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே அல்ட்ரா ரிசல்ட் தான். மேபி நாளைக்கு இந்த ஸ்டாக் எப்படி ஓப்பன் ஆகும்னு தெரில. மேக்ஸிமம் பாசிட்டிவில் இருக்க சான்ஸ் நிறையவே இருக்குது. இவங்களோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா நம்ம JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல், ஜிந்தால் ஸ்டீல், செயில், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ நான் வந்து இது வந்து ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் இவங்களுக்கு க்ரோத் நல்லா இருக்கிறதுனால நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ டாடா ஸ்டீல் வந்து நம்ம வந்து டிவிடெண்டும் இருக்குது, 5 இயர்ஸ் நார்மலாக ரிட்டர்ன்ஸுமே நல்லா தான் இருக்குது, 32% இருக்குது, உங்கள் 87 இருக்குது. ஸோ எனக்கு வந்து 87 கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணுறேன், ஸ்விங் ட்ரேடிங் அந்த இதுக்காக நான் இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் நான் டாடா ஸ்டீலில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ஏன்னா அவங்க டிவிடெண்டும் தர்றாங்க, க்ரோத்தும் இருக்குது. டாடா ஸ்டீலை பற்றி சொல்லணும்னா இவ்வளோ ஸ்டாக்கை பற்றி சொல்கிறோம், நம்ம டாடா ஸ்டீலை பற்றி பேசணுமே. இது வந்து நான் எதுக்காக மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும்போது நான் இதெல்லாம் வாங்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க வந்து டிவிடெண்ட் நல்லா தர்றாங்க, கிராஷ் ஆகும்போது நம்ம வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் மேலே ஏறும்போது இது கண்டிப்பாக நமக்கு டிவிடெண்டும் கிடைக்கும், அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டும் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ பட் இவங்க லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 300% கொடுத்துருக்காங்க. பட் நம்ம சரதா எனர்ஜி இப்போ பார்த்தோம்ல, அது வந்து 2500 மடங்கு. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் க்ரோத்துக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நமக்கு பிடிச்சி அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணல, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்கணும். ஸோ அதுதான் மெயினாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. நான் அந்த ஓரியன்டட் மைண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு எப்படி இப்போ வந்து சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா டாடா ஸ்டீல் கண்டிப்பாக, ஏன்னா இது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி டாடா குரூப். ஸோ நீங்கள் அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி.